إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பு வசனம் கற்றுத்தந்த பாடம். அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள், இல்லம் தகுன் மிம்மன் கால அல்லாஹு ஃபீஹிம் யத்லூனஹு ஹக்க திலாவதி. அவர்கள் குர்ஆனை முறையாக ஓதுவார்கள். இது சூரத்துல் பக்ரா 121வது வசனம். இதில் நீர் ஆகிவிடவில்லை என்றால் ஃபகுன் மின் அஹ்லி கௌலிஹி தஆலா ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மின். சூரத்துல் முஸம்மில் 20வது வசனம். அதாவது அடுத்த படித்தரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அல் குர்ஆனிலிருந்து தங்களுக்கு எளிதானதை ஓதுவார்கள். எளிதானதை ஓதுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதற்கு அடுத்த படித்தரம் என்ன? அதில் முதலாவதும் இல்லை, இரண்டாவதும் இல்லை என்றால் மூன்றாவது ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது. சூரத்துல் ஆராஃப் 204வது வசனம். அதை வாய்மூடி செவிதாழ்த்தி கேளுங்கள். வாய்மூடி செவிதாழ்த்தி கேளுங்கள். அதாவது குர்ஆன் ஓடுள்ள அந்த தொடர்பென்பது விடுபட்டு விடக்கூடாது. அந்த தொடர்பென்பது இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு என்ன செய்கிறார்கள்? குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, இன்றைய நமது இந்த தலைப்பில் ஒவ்வொரு செய்தியாக நாம் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும் இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா. நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்வான்? அதாவது ஒரு ஊசலாட்டத்தை அவன் ஏற்படுத்துவான். ஏற்படுத்தி அது அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாக விரோதியாக இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், பிறரை பற்றிய தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவான். பிறரை பற்றிய தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவான். அப்ப எனவே இவ்வாறு ஏற்படுத்தி இவ்வாறான தீய அந்த ஊசலாட்டங்கள் இதன் மூலம் என்ன செய்யும்? பிணக்கு என்பது ஏற்படும், தவறான எண்ணங்கள் உருவாகும். எனவே அவ்வாறான எண்ணங்கள் வரும்போதே அதற்கு அடிபணிந்து விடாமல் என்ன செய்து விடுங்கள்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறிவிடுங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து நாம் பார்க்கலாம் ஒரு வசனம். சூரத்து தௌபா 113வது வசனம். இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. நிச்சயமாக மூமின்களின் உயிர்களையும்
செல்வங்களையும் அல்லாஹ் வாங்கிவிட்டான். எதற்கு பகரமாக? சுவர்க்கத்துக்கு பகரமாக. அப்போ ஒவ்வொரு மூமினும் படைத்த ரப்போடு இந்த ஒப்பந்தத்தை செய்து விட்டான். ஒவ்வொரு மூமினுடைய உயிரும் செல்வங்களும் அல்லாஹ்வால் வாங்கப்பட்டு விட்டன. எதற்காக? சுவர்க்கத்துக்காக. இதில் நாம் பார்க்கும்போது இன்னல் ஆகில லா யரா லினஃப்ஸிஹி ஸமனன் இல்லல் ஜன்னா, உண்மையிலே ஒரு புத்திசாலி என்பவன், அதாவது தனது நஃப்ஸுக்கு பெருமதியானது சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மையான ஒரு புத்திசாலி என்பது அவனுடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் இந்த அற்ப உலகத்துக்காக இருந்துவிடக்கூடாது, இந்த அழிந்து போகக்கூடிய அற்ப உலகத்துக்காக இருந்துவிடக்கூடாது. மாறாக அந்த நிலையான சொர்க்கத்துக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஒரு சாட்டை அளவு இடம் உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்குமாக இருந்தால் அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்பாகும் என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஜாரியாத் 50வது வசனம், வஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்க? விரைந்து ஓடுங்கள். அல்லாஹ்வின் பால் நீங்கள் விரையுங்கள். அப்ப எவ்வளவு வேகமாக செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக அல்லாஹ்வின் பால் செல்லுங்கள். அப்ப இதுல நாம் பார்க்கின்றோம், உண்மையிலே ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு என்பது யாரிடம்தான்? அவனை படைத்த, அவனுக்கு உணவளிக்கக்கூடிய, கணக்கிட முடியாத அருள்களை எல்லாம் நிஅமத்துகளை எல்லாம் செய்த, நமக்கு நன்றியின் மூலம் அந்த அருள்களுக்கெல்லாம் நாம் ஈடு செய்ய முடியாது. அந்த அளவு அருள்களை புரிந்திருக்கக்கூடிய அந்த இறைவன் பால் ஒருவன் விரைவதை விட அவனுக்கு வேறு எதுவும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. அடுத்து பாருங்கள், ஃபஸ்தபிகுல் ஹைராத், சூரத்துல் பக்ரா 148வது வசனம். நன்மைகளில் முந்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப அவர்கள் நன்மைகளில் என்ன செய்வார்கள்? முந்துவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப நன்மைகளில் முந்துவார்கள் என்பதில் நாம் இதற்கு ஒரு விளக்கத்தை பார்க்கின்ற போது, அதாவது மன் சபக ஃபித் துன்யா இலல் ஹைராத் சபக ஃபில் ஆখিরাতি இலல் ஜன்னத், எவர் இந்த உலகத்தில் நன்மைகளின் பால் முந்திச் செல்வாரோ அவர் நாளை மறுமையில் சுவர்க்கங்களின் பால், சுவனங்களின் பால் முந்திச் சென்றவர் ஆவார். இந்த உலகத்தில் நாம் எந்த அளவு நன்மைகளில் விரைந்து செயல்படுவோமோ அதே போன்று நாளை மறுமையில் நாம் சுவர்க்கத்துக்கு முந்தியவர்கள் ஆகுவோம். அதே போன்று அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்துல் அன்பியாவுடைய 20வது வசனத்திலே சொல்கிறான், மலக்குகளை பற்றி சொல்கின்ற போது, யுஸப்பிஹூன லைல வன்னஹார் லா யஃப்துரூன், அவர்கள் இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள். அதில் அவங்களுக்கு என்ன செய்யாது? அதில் அவர்களுக்கு சோர்வு என்பது ஏற்படாது, அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள். எனவே இதில் நாம் ஒரு விளக்கத்தை பார்க்கின்றோம். அதாவது எவர் அதிகம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வாரோ அவர் உண்மையில் மலக்குகளுக்கு ஒப்பானவராகத்தான் இருக்கிறார். அந்த சிறப்பு அவருக்கு இருக்கிறது இல்லையா? ஏன்? மலக்குகள் அவ்வளவு அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்த வண்ணம் இருப்பார்கள். எனவே யார் அல்லாஹுவை அதிகம் தஸ்பீஹ் செய்வார்களோ, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இது போன்று யார் தஸ்பீஹ் செய்வார்களோ அவர்கள் அந்த மலக்குகளுடைய அந்த சிறப்பு பண்புகளை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள் சூரத்துல் ஆராஃப் 165வது வசனம், அன்ஜைனா அல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூ, பாவத்தை தடுத்தவர்களை நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது எந்த வரலாற்றில் வருது என்றால், அந்த சனிக்கிழமை மீன் பிடித்தார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அந்த பனு இஸ்ரவேலர்களில் ஒரு சாரார், அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள். அவர்கள் அதில் அந்த வரலாற்றை எடுத்து படிச்சீங்கன்னா 3 சாரார் வருகிறார்கள். 3 சாரார்கள். ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியவர்கள், சனிக்கிழமை மீன் பிடித்தவர்கள்.
மற்ற சாரார் யாரு என்று பார்த்தீங்கன்னா, அவர்களை தடுக்காமல் மௌனமாக இருந்தவர்கள். தடுப்பவர்களை பார்த்தும் நீங்களேன் அவர்களை தடுக்க வேண்டும், அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தண்டனை வரப்போகிறதே என்று சொன்னபோது, அவர்கள் தடுத்தவர்கள், அந்த மூன்றாவது தடுத்த சாரார் சொன்னார்கள், அதாவது காலு மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும் வலஅல்லஹும் யத்தகூன், அதாவது நாம் படைத்த ரப்பிடம் அல்லாஹ்விடம் நாம் தப்பிக்க வேண்டும். அடுத்து அவர்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் திருந்தலாம். இந்த ரெண்டு நோக்கம்தான் என்று சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இதில் ஒரு விளக்கத்தை பாருங்க. நஜ்ஜாஹுமுல்லாஹு மஅ அன்னஹும் லம் யதமக்கனு மின் ஈகாஃபில் முன்கர லாக்கின்னஹும் லம் யஸ்குது அன்ஹு. அவர்களுக்கு அந்த தவறை தடுப்பதற்கு அவர்களால் முடியவில்லை இல்லையா? அவங்க தடுக்கலன்னா கைகளால தடுக்கல, கைகளால் அவங்களுக்கு தடுப்பதற்கு அங்கு முடியவில்லை, அதற்குரிய சக்தியை அவர்கள் பெறவில்லை. ஆனாலும் அவர்கள் அமைதியாக இருக்கவில்லை, என்ன செய்யல? அந்த தவறை கண்டு மௌனமாக இருக்கவில்லை, அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளால் தடுத்தார்கள். எனவே அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவர்களை என்ன செய்தோம்? பாதுகாத்தோம். அந்த அழிவிலிருந்து, அந்த குரங்குகளாக மாற்றப்பட்டார்களே, அந்த அழிவிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்ததாக சொல்கிறான். எனவே நன்மையான நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என்ற விஷயத்தை பொறுத்தவரையில் அது பாதுகாப்பு. அல்லாஹ் சொல்கிறான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். அல்லாஹ் உமது இறைவன் எந்த ஒரு ஊரையும் அநியாயமாக அழிப்பதில்லை, அதில் சீர்திருத்தவாதிகள் இருக்கும் நிலை. நல்லா புரிஞ்சுங்க. சாலிஹ் முஸ்லிஹ் ரெண்டு வார்த்தை இருக்குது. சாலிஹ் என்றா அவர் அமல் செய்வார், அவர் என்ன செய்வார்? அமல் செய்வார். இவங்களுக்கு இல்லை இங்க உத்தரவாதம். யாருக்கு உத்தரவாதம்? முஸ்லிஹ், அவர் அமல் செய்கிறார், பிறரையும் என்ன செய்கிறார்? சீர்திருத்துகிறார், பிறரையும் சீர்திருத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே சீர்திருத்தவாதிகள் இருக்கும் போது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஒரு ஊரை அநியாயமாக அல்லாஹ் அழிக்க மாட்டான் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அடுத்த நறுமை சகோதரர்களே, சூரத்துல் ஃபுர்கான் 32வது வசனம். கதாலிக லினுஸப்பித பிஹி ஃபுஆதக். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவ்வாறுதான் உமது உள்ளத்தை நாம் பலப்படுத்துவதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? நபியை பார்த்து சொல்கிறான். நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், உமது உள்ளத்தை உறுதியாக்குவதற்காக. இதுல ஒரு விளக்கத்தை பாருங்க. அதாவது ஒரு மனிதனை உறுதிப்படுத்தக்கூடியது, ஒரு மனிதனை பலப்படுத்தக்கூடியது யார்தான்? இறைவன் தான், அல்லாஹ் தான். எனவே அல்லாஹ்விடம்தான் அவன் மார்க்கத்தில் உறுதியை பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்விடம்தான் பிரார்த்திக்க வேண்டும். எனவே ஒரு மனிதனுடைய அந்த சிந்தனையை குர்ஆனை போன்று பிரகாசமாக்கக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. எனவே என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனோடு உள்ள தொடர்பு என்பது அதிகப்படுத்தப்பட வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுவ அஅலமு பிமனித்தகா. சூரத்துன் நஜ்ம் 32வது வசனம். அவன் பயப்படக்கூடியவர்களை அவன் மிக அறிந்தவனாக இருக்கிறான். உண்மையில் யார் அஞ்சுகிறார்கள், யார் பயப்படுகிறார்கள் என்பதை அவன் மிக அறிந்தவனாக இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இங்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன? அடுத்தவர்களுடைய நீயத்துல நாங்க போய் நுழையக்கூடாது. என்ன? அடுத்தவர்களுடைய நீயத்துகள்ல போய் நுழையக்கூடாது. அவரது எண்ணம் சரியில்லை, அவரது உள்ளம் சரியில்லை, அது ஒரு வஞ்சகமான உள்ளம், இப்படியெல்லாம் சிலர் பேசுவார்கள். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்தான் அவர்களுடைய உள்ளங்களை அறிந்தவனாக இருக்கிறான், அவர்களுடைய நீயத்துகளை அறிந்தவனாக இருக்கிறான். அதாவது மக்ஹூல் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார் ரஹிமஹுல்லாஹ், நான் ஒரு மனிதனை பார்த்தேன், தொழுகையிலே அழக்கூடிய ஒரு மனிதனை பார்த்தேன், தொழுகையில் அழக்கூடிய ஒரு மனிதனை பார்த்தேன். அப்போது எனக்குள் என்ன ஒரு எண்ணம் தோன்றியதென்றால், இவன் முகஸ்துதிக்காக அழுகின்றானோ, அப்படி ஒரு எண்ணம் எனக்குள் உருவானது. அவர் சொல்கிறார், அதாவது எனக்கு ஒரு வருட காலம் எனக்கு
அழ முடியாமல் போனது, அழுகையை விட்டு நான் தடுக்கப்பட்டேன். பாருங்க, அதாவது எவ்வளவு பிறரை பற்றி இப்படியான தவறான எண்ணங்கள், தீய எண்ணங்கள் என்ன செய்துவிடும் என்றால் நம்மையும் நன்மைகளை விட்டு தடுத்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தான் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, ஆல இம்ரான் 159 வசனம், வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லூ மின் ஹவ்லி. நபியே, நீங்க கல் நெஞ்சம் உள்ளவராக இருந்திருந்தால் அவர்கள் உங்களை விட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? அவர்கள் விலகிச் சென்றிருப்பார்கள். உங்களை விட்டு விலகிச் சென்றிருப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப யாரு நபியோடு இருந்தவங்க? சஹாபாக்கள், நபித்தோழர்கள். நபியை கல் நெஞ்சமுடையவராக இருந்தால் நபியை விட்டு அவர்கள் விலகிச் சென்றிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதுல நாங்க பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், அதாவது நீங்கள் சொல்வது சத்தியமாக இருந்தாலும், நீங்கள் சொல்வது ஆதாரபூர்வமானதாக இருந்தாலும், உண்மையாக இருந்தாலும், சத்தியம் உங்களோடு இருந்தாலும் உங்களோடு எது இருக்க வேண்டும்? நட்பண்புகள் இருக்க வேண்டும். நட்பண்புகள் இல்லைன்னா என்ன செஞ்சிடுவாங்க? உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த சத்தியத்தை விடவுமா? எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாங்க புரிந்து சிலர் நினைக்கிறாங்க, என்ன அதாவது என்னிடம் சத்தியம் இருக்கிறது, இவர்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கடுகடுப்பாக நடந்து கொண்டால், கல் நெஞ்சம் உடையவர்களாக நடந்து கொண்டால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அழைப்பாளர்கள் இந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். அழைப்பாளர்கள் மக்களோடு எவ்வளவு நல்ல முறையிலே நட்பண்புடையவர்களாக நடக்க முடியுமோ அவ்வளவு நடக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு வசனம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, பாருங்கள், சூரத்துல் அன்ஃபால் 23வது வசனம், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும். அல்லாஹ் அவர்களில் நலவிருப்பதாக அறிந்திருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு கேட்கச் செய்திருப்பான், அவர்களை கேட்கச் செய்திருப்பான். இது ஒரு முக்கியமான வசனம். இப்படிதான் சொல்றது. அவர்களில் நலவு இருப்பதாக அல்லாஹ் அறிந்திருந்தால் அல்லாஹ் அவர்களை கேட்கச் செய்திருப்பான். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன், அல்லாஹ் கேட்கச் செய்திருப்பான். இந்த இடத்துல என்ன ஒரு படிப்பினை என்று சொன்னால், அதாவது பிகத்ரில் கைரில் லதீ ஃபீ தாஹிலிக யகூனு இன்திஃபாஉக பில் வஹ்யி வ தஅஸீருஹு ஃபீ. அதாவது உங்களுக்குள்ள எவ்வளவு நலவு இருக்கிறதோ, உங்களுக்குள் எவ்வளவு நலவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வஹி பயனளிக்கும். குர்ஆன், ஹதீஸ், நல்ல விஷயங்கள் உங்களில் உங்களுக்கு என்ன செய்யும்? பயனளிக்கும். உங்களில் செல்வாக்கு செலுத்தும், உங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். நாம் நமது உள்ளத்தை எவ்வளவு நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, பாருங்கள், சூரத்துல் லுக்மான் 31வது வசனம், அவர் தனது மகனுக்கு செய்த உபதேசங்கள்ல, வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக். அதாவது வன்ஹ அனில் முன்கர், நீ என்ன செய்? பாவத்தை விட்டு தடுப்பாயாக, பாவத்தை விட்டு மக்களை தடுப்பாயாக. அதோடு சேர்த்து என்ன வருது தெரியுமா? வஸ்பிர் அலா மா அஸாபக். உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள்ல நீ பொறுமையாக இருப்பாயாக. அப்ப எதோடு சேர்த்து சொல்லப்படுதுன்னு பாருங்க. இது எதோடு சேர்த்து சொல்லப்படுது? தீமையை தடுக்கும் போது என்ன செய்வார்கள்? தீமையை தடுக்கும் போது மக்கள் வெறுப்பார்கள், மக்கள் எதிர்ப்பார்கள், இல்லையா? மக்கள் தூற்றுவார்கள். நபிமார்கள் சந்திக்காத கஷ்டங்கள், சோதனைகளை விடுவோமா? எனவே இதில் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? எவ்வளவுதான் மக்கள் உங்களை போற்றி உங்களை தலைக்கு மேல் தூக்கி வைத்தாலும், நீங்க அவர்களிடம் காணப்படுகின்ற தீமைகளை தடுக்க ஆரம்பிக்கின்ற போது என்ன செய்வார்கள்? நிச்சயமாக உங்களை எதிர்ப்பார்கள். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே நம்மை யாரும் எதிர்க்கவில்லை, எதிர்க்கப்படாமல் இருக்கிறோம்டா என்ன பிரச்சனை இருக்குது? நாம் தீமையை தடுக்காமல் இருக்கிறோம், தீமையை தடுக்காமல் இருக்கிறோம். தீமையை தடுப்பதென்றால்
நல்ல முறையில் தான் தடுத்தல், நல்ல முறையில் அதை தடுக்க வேண்டும். நாகரிகமான வார்த்தைகள், அந்த சூழலுடைய பொருத்தம் அனைத்தும் கவனிக்கப்படும். ஆனால் தீமை தடுக்கப்பட வேண்டும். தீமை என்ன செய்யப்பட வேண்டும்? அது தீமையை தடுக்கின்ற போது நிச்சயமாக என்ன செய்யும்? பலவிதமான நெருக்கடிகள் வரும். அதில் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்ப நன்மை ஏவுவது மட்டுமல்ல, தீமையை தடுப்பதும் நபிமார்களின் பணியாக இருந்தது. அடுத்து அருமையான சகோதரர்களே, அடுத்து பாருங்க, சூரத்து ஷுஆரா 62வது வசனம். சூரத்து ஷுஆரா 62வது வசனம். கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். இதை யார் சொன்னாங்க? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். கடலுக்கு முன்னால் பின்னால் ஃபிரௌனுடைய பெரும் படை, இவர்களால் எதிர்க்க முடியாத படை, அவன் அவ்வளவு பெரும் படையோடு வந்திருக்கிறான். நறுமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே மக்கள் சொன்ன வார்த்தை, நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னபோது அவங்க சொன்ன வார்த்தை, இல்லை, எனது இறைவன் என்னுடன் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். நறுமையான சகோதரர்களே, எனவே அஸ்ஸிகத்து பிமஅய்யத்தில்லாஹி தஆலா துஅத்தில் அப்த குவத்தன் ஹாஸத்தன் லிமுவாஜஹதி அஹ்லில் பாத்தில். அதாவது அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கிறது தானே, அது ஒரு அடியானுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். எப்படியான பலம்? அந்த அசத்தியத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை நிச்சயமாக கொடுக்கும். எனவே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பலத்தை, அந்த ஈமானிய பலத்தை தான் இங்கு வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, வலஇன் ஷிஅனா லனذهبن بالذي أوحينا إليك, சூரத்துல் இஸ்ரா 17வது வசனம். நாம் நாடினால் உமக்கு வஹியாக அறிவித்தவற்றை நாம் என்ன செய்து விடுவோம்? போக்கி விடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, இதிலிருந்து பெற வேண்டிய ஒரு படிப்பினை தான், அதாவது குவத்து ذاக்கிரா, அந்த சிந்தனை ஆற்றல் இருக்கிறதனை, அந்த ஞாபக சக்தி, நினைவாற்றல் என்பதை பொறுத்தவரையில அது ஒன்று மாத்திரம் போதாது, குர்ஆனை ஒருவர் தன்னுள் பாதுகாத்துக் கொள்வதற்கு. அங்கு மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை உமது உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். அதற்கு இறைவனுடைய தௌஃபீக் தேவை இல்லையா? ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து குர்ஆனை மரணம் செய்திருக்கிறானா, அவனது உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவங்களிலிருந்து அவன் விடுபட வேண்டும். பாவங்கள் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகம் எவ்வளவு வேகமாக சென்று விடுமோ அதுபோன்றுதான் அவருடைய உள்ளத்திலிருந்து குர்ஆன் தப்பிவிடும். குர்ஆன் என்ன செய்துவிடும்? தப்பிவிடும் என்று சொன்னார்கள். எனவே குர்ஆனுக்குரிய கண்ணியம், அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன், இன்னஹு லகிதாபுன் அஸீஸ். இப்படி சொன்னா அல்லாஹ், இந்த வேதம் கண்ணியமானது. இந்த வேதம் என்பது என்ன? கண்ணியமானது. எனவே அதற்குரிய கண்ணியம் என்பது வழங்கப்பட வேண்டும். வழங்கினால் அது அந்த உள்ளத்தில் நிற்கும், அந்த உள்ளத்தில் அமர்ந்து கொள்ளும். அதற்குரிய கண்ணியம் வழங்கப்படவில்லையா என்ன செய்விடும்? வேகமாக அது தப்பிவிடும். எனவே நறுமையான சகோதரர்களே, குர்ஆன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே அதோடு உள்ள அந்த மரணம் விட்ட ஒவ்வொருவரும் அதை மீட்டிக் கொண்டிருக்க வேண்டும். அதனோடு உள்ள தொடர்பு, அந்த உள்ளம் பரிசுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற பகுதி நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். என்ற குர்ஆன் கண்ணியமானது, உயர்வானது. அதற்குரிய மதிப்பு வழங்கப்படவில்லை என்றால் அது நிற்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா உலாயிக அன்ஹா முபஅதூன். சூரத்துல் அன்பியா 101, 102 ஆகிய வசனங்கள். எம்மிடமிருந்து யாருக்கு நமது நலவு என்பது முந்திவிட்டதோ, நமது நலவென்பது யாருக்கு முந்திவிட்டதோ அவர்கள் அதிலிருந்து தூரமாக இருப்பார்கள். அதிலிருந்து தூரமாக இருப்பார்கள். லா யஸ்மவுன ஹஸீஸா, அதனுடைய அந்த சத்தம் போடுவார்களே, அந்த வேதனை குரல்கள், அதை எதையும் அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். இங்கு இதுல என்ன படிப்பினை என்று சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகளுக்கு, அந்த சுவனத்திலே வசிப்பவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள்கள்ல ஒன்றுதான் அந்த நரகவாசிகளுடைய
அந்த கூச்சல்களை செவியேற்காமல் தடுத்திருப்பது. என்ன செய்ய மாட்டாங்க? செவியேற்க மாட்டார்கள். அது அவர்களுக்கு கேட்காது. உலகத்தில் நாங்கள் பார்க்குறோம், சில நேரங்களில் ஒவ்வொருத்தர் வசதி வாய்ப்போடு இருந்தாலும் அவரை சூழ உள்ள வறுமையில் உள்ளவர்கள், ஏழைகள் அவர்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் இல்லை என்ன செய்ய முடியும்? அவரும் அந்த கஷ்ட நஷ்டங்களை உணரக்கூடிய ஒரு சூழல் தான் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த சொர்க்கத்துடைய இன்பம் என்பது அது ஒரு முழுமையான இன்பமாக இருக்கும். அடுத்து பாருங்க, சூரத்துல் பக்ரா 152வது வசனம். சூரத்துல் பக்ரா 152வது வசனம். ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும். எனவே என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். இதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பினை தான் பிகத்ரி ذிக்ரிக அல்லாஹ் தஆலா பிகத்ரி ذிக்ரிக அல்லாஹ் தஆலா யகூனு ذிக்ருல்லாஹி தஆலா லக ஃபில் மலஇல் ஆலா. நீங்க எந்த அளவு அல்லாஹ்வை திக்ரு செய்கின்றீர்களோ, எந்த அளவு அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றீர்களோ, அந்த அளவு அல்லாஹ் அந்த உயர்ந்த அந்த இடத்துல அந்த மலக்குகளுக்கு மத்தியில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அஸ்ஸிக்ரு ஹுவ பாபுல்லாஹி தஆலா அல் அஅஸம் அல் மஃப்தூஹு பைனஹு வ பைன அப்திஹி மா லம் யுக்லிக்ஹு அல் அப்து பிகஃப்லதிஹி. திக்ர் என்பது அல்லாஹ் உடைய அந்த மகத்தான வாயில்கள் ஒன்று. அல்லாஹ் திறந்து தந்த மகத்தான வாயில்கள் ஒன்றுதான் இறைவனை நினைவு கூறுவது என்பது. அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒரு அடியான் அதை என்ன இறைவனை மறந்து மூடாமல் இருக்கும் காலமெல்லாம், அடியான் மூடிவிட்டால் என்ன செய்வான்? இறைவனும் மூடிவிடுவான். எனவே அடியான் இறை நினைவோடு இருக்கும் காலமெல்லாம் அவன் இறைவனிடத்தில் நினைவு கூறப்பட்டு கொண்டிருப்பான். அடுத்து பாருங்க நறுமை சகோதரர்களே, சூரத்துல் கஹஃப் 7வது வசனம். லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொன்ன இந்த பூமிக்கு மேல் உள்ளவற்றை நாம் என்ன செய்திருக்கிறோம்? அலங்கரித்திருக்கிறோம். எதற்காக? ஏன் அலங்கரித்திருக்கிறோம் என்றால், இந்த அலங்கார மோகம் அவனை என்ன செய்யக்கூடாது? இந்த மார்க்கத்தை விட்டு திசை திருப்பி விடக்கூடாது. அப்படிதான் உலகம் அவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் இன்னும் பல மடங்கு இது அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? இந்த அலங்காரம் ஏன் என்றால், இந்த அலங்காரம் என்பது அல்லாஹ் சொல்றான் லினபுலுஹும், அவர்களை சோதிப்பதற்காக. ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, செயலால் அவர்களில் சிறந்தவர் யார், சிறந்த செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. எனவே உலக அலங்காரங்கள் நம்மை ஒருபுறம் இழுத்து கொண்டிருக்கும். அதன்பால் நாம் அதோடு ஒரு போராட்டம் செய்து என்ன செய்ய வேண்டும்? நம் மறுமையை நோக்கிய அந்த பயணத்தில் நாம் இருக்க வேண்டும். இது ஒரு சோதனை. உலகம் இந்த பூமிக்கு மேலுள்ளவைகள் அலங்காரம் இல்லை என்றால் அங்க சோதனை ஒன்று கிடையாது. அப்படிதானே? சோதனை கிடையாது. இது அலங்காரம். ஒவ்வொருவரும் அதை விரும்பக்கூடிய நிலை, அதை நேசிக்கக்கூடிய நிலை. இது என்ன? இது சோதனை. இந்த சோதனைக்கு மத்தியில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? மறுமைக்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே இதுல ஒரு படிப்பினை என்னவென்றால், இங்கு என்ன சொல்லப்படவில்லை என்றால் அக்ஸரு அமலான்னு சொல்லப்படலை. உங்களை யார் அதிகம் அமல் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் சொல்லலை. அதிகம் அமல் செய்வதற்காக சொல்லலை. எது இங்கு சொல்லப்படுது என்றால் அஹ்ஸனு அமலா, அமலை முறையாக அழகாக செய்பவர் யார்? அமலை அழகாக முறையாக செய்பவர் யார்? எனவே அமல்கள் ஒருவர் அதிகமாக செய்கிறார், ஆனால் அதை முறையாக மார்க்க வழிகாட்டலுக்கு உட்பட்டு நபியுடைய அந்த வழிமுறையை பின்பற்றி இஹ்லாஸோடு அவர் செய்யவில்லை என்றால் அதில் எந்த பயனும் கிடையாது. அவர் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அந்த அமல்ல இஹ்லாஸும் இல்லை, அல்லாஹ்வுக்காக அவர் அதை செய்யவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த முறையில் செய்யவும் இல்லை என்றால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜிகளை பற்றி சொல்லும் போது இப்படி சொன்னார்கள். ஹவாரிஜிகள் என்ற வழிகேடர்கள், இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்பியவர்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய அமல்கள், உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு அவர்களுடைய அமல்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா
உங்களோட அமல்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்வீங்க, குறைத்து தான் மதிப்பிடுவீங்க. அந்த அளவு அமல் செய்வார். ஆனா என்ன, எப்படி அம்பு வெளியேறுமோ, அம்பு என்பது எப்படி வெளியேறுமோ அதுபோன்று அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள். ஏன்? ஆழமாக இஸ்லாம் அவர்களுக்குள் பதியவில்லை என்ற காரணத்தால், முறையாக இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்றாத காரணத்தால். எனவே நறுமையான சகோதரர்களே, இங்கு மிக முக்கியமான விடயம் என்ன? அமலை நாம் முறையாக செய்ய வேண்டும், சரியாக நாம் செய்ய வேண்டும். நறுமையான சகோதரர்களை அடுத்து பாருங்க, சூரத்துல் இஸ்ரா 44வது வசனம். சூரத்துல் இஸ்ரா 44வது வசனம். வஇம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹுவை போற்றி துதிக்காமல் இல்லை. அல்லாஹுவை போற்றி துதிக்காமல் இல்லை. இதுல ஒரு அழகான படிப்பினை ஒரு அறிஞர் சொல்றார். அமா யஸ்தஹி அஹதுக்கும் அன் தகூன ராஹிலத்தஹு அல்லதி யர்கபுஹா வஸௌபுஹு அல்லதி யல்பஸுஹு அக்ஸரு மின்ஹு ذிக்ர லில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா. அதாவது, நீங்கள் வெட்கப்பட வேண்டாமா? நீங்க அமர்ந்து பயணிக்கின்ற வாகனம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது என்றால், நீங்க அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யாமல் இருக்கின்றீர்களே, இவற்றையெல்லாம், இந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இறைவன். அப்படிதானே? இந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இறைவன், அந்த இறைவனை நீங்க என்ன செய்யாம தஸ்பீஹ் செய்யாம இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த வசதி வாய்ப்புகள் இவைகள் எல்லாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்த வண்ணம் இருக்கின்றன. இவைகளெல்லாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்த வண்ணம் இருக்கின்றன. அப்ப நீங்க இதை நினைத்து நீங்க வெட்கப்பட வேண்டாமா என்று கேட்கிறார். எவ்வளவு அழகான ஒரு அறிவுபூர்வமான கேள்வி என்று பாருங்க. நறுமையான சகோதரர்களே, அடுத்து பாங்க, சூரத்து மரியம் 3வது வசனம். இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி துஆ செய்தாங்க என்பது அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல எப்படி என்றால் பணிவான குரலில் அவரது ரப்பை அழைத்து பிரார்த்தித்ததை நபியை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுல ஒரு விளக்கம் இருக்கிறது. ஒரு விளக்கத்தை நிறைய விளக்கம், நாங்கள் ஒரு விளக்கம் தான் சொல்றோம். ஒரு படிப்பினை என்னவென்றால், அதாவது அவருடைய அந்த குரல் எப்படி இருந்துச்சு? பணிவான குரல்ல அவர் பிரார்த்திக்கிறார். ஆனால் உண்மையான உள்ளத்தால் வெளிப்படுகிறது இல்லையா? உண்மையான உள்ளத்தால் வெளிப்படுகிறது. அந்த உண்மையான உள்ளத்தால் வெளிப்படுகின்ற அந்த பிரார்த்தனை ஃபகானத்தின் நதீஜா, அதற்குரிய பிரதிபலன் என்ன? ஃபுத்திஹத் லஹு அப்வாபு ஸமா, வானத்தின் கதவுகள் அதற்காக திறக்கப்பட்டன. எனவே உண்மையில் நமது பிரார்த்தனையில் நாம் படைத்த ரப்போடு உண்மையாளர்களாக நமது பிரார்த்தனையில் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யப்படும்? வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாக்கியத்துக்காக பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் என்பதை நாம் பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இப்படியாக அற்புதமான செய்திகள். சூரத்து தௌபா 62வது வசனம். யஹ்லிஃபூன பில்லாஹி லகும் லியுர்தூக்கும் வல்லாஹு வரசூலுஹு அஹக்கு அன் யுர்தூஹு இன் கானூ முஃமினீன். அந்த முனாஃபிக்குகள் என்ன செய்தார்கள்? தபுக் போர்ல கலந்து கொள்ளல. நபி அவங்க மதீனாவுக்கு திரும்பிட்டாங்க. திரும்பிய பிறகு என்ன செய்தார்கள்? அவர்கள் பொய் சத்தியம் செய்து கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து, அல்லாஹ் சொன்னா எப்படி? உங்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ்வின் மீது அவர்கள் சத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லாஹு வரசூலுஹு அஹக்கு அன் யுர்தூஹு இன் கானூ முஃமினீன். அவங்க மூமின்களாக இருந்தால் உண்மையிலே திருப்திப்படுத்துவதற்கு மிக தகுதியானவர்கள் அல்லாஹ்வும் அவனது தூதரும் தான். அப்ப இதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்னவென்றால், அதாவது இதா ரஅய்த நஃப்ஸக், நீங்க உங்களை பார்க்குறீங்க, உங்களோட நஃப்ஸை பார்க்குறீங்க.
தஹரிஸ் அலா இர்தாஇ الناس அக்ஸர மின் இர்தாஹில்லாஹி தஆலா. நீங்க மனிதர்களை திருப்திப்படுத்துறதுல தான் என்ன செய்றீங்க, கவனமா இருக்கிறீங்க. நீங்க எதுல இருக்கிறீங்க, மனிதர்களை திருப்திப்படுத்துறதுல தான் நீங்க ஆர்வம் காட்டுறீங்க. யார திருப்திப்படுத்துவதை விட, அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதை விட, அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதை விட மனிதர்களை திருப்திப்படுத்துவதில் தான் நீங்க ஆர்வம் காட்டுறீங்கடா. ஃபஅலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபிஹா ஷுஅபத்தம் மினன் நிஃபாக், உங்களிடத்தில் நயவஞ்சகத்தின் ஒரு கிளை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா. நயவஞ்சகத்தின் ஒரு கிளை இருக்கிறது என்று ஒரு விளக்கம், அற்புதமான ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது அருமையான சகோதரர்களே. எனவே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று உண்மையில் இந்த விளம்பர உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய இந்த விளம்பர உலகத்தில் இன்று நாங்கள் பார்க்கிறோம், இபாதத்துகள் கூட எப்படி ஆகிவிட்டது என்றால் விளம்பரமாகிவிட்டது. என்ன, சுஜூதில் இருக்கிறத போட்டோ எடுத்து போடுறான், துவா கேட்கறது, கையேந்தி இப்படி துவா கேட்கறத அது போட்டோ எடுத்து போடுகிறான், இஹ்ராமோடு தவாப் செய்வது, இப்படி இபாதத்துகள் எல்லாம் என்ன செய்யப்படுது, இப்ப இப்படி ஆகிவிட்டது. இப்ப இஹ்லாஸ் என்றால் என்னவென்று கேட்க வேண்டிய ஒரு ஒரு கவலையான நிலை. இஹ்லாஸ் என்ன என்ற வார்த்தை மிகவும், அந்த வார்த்தை பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. இஹ்லாஸ் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு நிலை. இன்று பார்த்தீங்கன்னா அமல்கள் எல்லாம் இப்படி மாறிவிட்டன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அருமையான சகோதரர்களே. எனவே அறிஞர்கள், முன் சென்ற இமாம்கள் எவ்வளவு பயந்தார்கள் இந்த விஷயத்தை. தங்களுடைய அமல்களை எவ்வளவு மறைமுகமாக ஆக்கிக்கொள்ள முடியுமோ அவ்வளோ அதற்கு முயற்சி எடுத்தார்கள், கவனம் எடுத்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் பார்க்குறோம், அமல்களை எல்லாம் எவ்வளோ விளம்பரப்படுத்த முடியுமோ அவ்வளோ விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. சூரத்துல் மாஇதா 27வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் ஒப்புக்கொள்வதெல்லாம் யாரிடமிருந்து, தக்வா உடையவர்களிடமிருந்து, முத்தகீன்களிடமிருந்து தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதில் ஒரு படிப்பினை என்ன, இந்த படிப்பினை என்னோட சொன்னால், இன்ன இஹ்திமாமக பிகபூலில் அமலி, இன்ன இஹ்திமாமக பிகபூலில் அமலி யஜிபு அன் யகூன அக்ஸர மின் இஹ்திமாமிக பில் அமலி நஃப்ஸிஹி. இப்போ நீங்க செய்யற அமல்ல நீங்க கவனம் எடுக்கிறீங்க தானே, நீங்க செய்யற அமலை செய்யறதுல கவனம் எடுக்கிறீங்க. இதை விட உங்களுக்கு கவனம் அவசியம் எதுல, அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவது, அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதில் நீங்க எடுக்கக்கூடிய கவனம். அமலை செய்யறதுல கவனம் எடுப்பது இருக்கிறது, அந்த அமலை செய்யறதுல எடுக்கிற கவனத்தை விட ஒரு கவனம் எதில் இருக்கணும், அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுவது. இன்னும் நீங்க கவலை என்னன்னு பாத்தீங்கன்னா, சில மக்கள் ஹஜ் உம்ரா போன்ற அமல்களுக்கு வருகிறார்கள், பல நாடுகளிலிருந்து பல லட்சங்களை செலவழித்துக் கொண்டு வரக்கூடிய பலரிடம் அது தொடர்பான போதிய தெளிவில்லை. இந்த அமலை நான் எவ்வாறு செய்வது என்பதில் ஒரு தெளிவில்லாமல் என்ன நினைக்கிறாங்க, எல்லோரும் செய்வது போன்று செய்தால் என்ன சரி என்ற மாதிரி நினைக்கிறான். எனவே அமலை செய்யறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு அதுக்கு பொருளாதாரத்தை செலவு செய்து வருகிறார்கள். ஆனால் அமலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி கற்றுக்கொள்வதற்கு அவங்க ஒரு நேரத்தை ஒதுக்கல. நபி அவர்கள் எப்படி இதை நிறைவேற்றினார்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சஃபா மர்வால கேமரா வச்சிருப்பான், சிலவங்க என்ன செய்யுது, கேமரா கை காட்டுவான், அதை பார்த்து பின்னாடி ஒரு 10 பேர் கை காட்டுவார்கள். என்னமோ இங்கே இந்த இடத்துல என்னமோ கை காட்ட வேண்டிய ஒரு இடம் போன்று நினைத்து என்ன செய்யறாங்க, அப்படி அந்த அளவுக்கு சிலர் இருக்கிறாங்க. அப்போ அமல் எப்படி என்று ஆயிட்டு சொன்னால், அதாவது அதை சரியாக கற்காத காரணத்தால் என்ன செய்யறாங்க, எல்லோரும் செய்வது போன்று செய்தார். நீங்க பார்த்தீங்கன்னா சாயை முடித்து விட்டு பலர் 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறாங்க. அப்படி ஒரு சுன்னத்தான தொழுகை கிடையாது. தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறது. சாயில இதுல நாம் பெரும்பாலும் பார்க்கும்போது ஒருத்தர் தொழுகிறதை பார்த்து பலர் பின்னால தொழுகிறத தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு நிலை தான் அங்க இருக்கிறது. ஒருத்தர் தொழுகிறதை பார்த்தா பின்னாடி 10 பேர் தொழுகின்றார்கள். அப்ப மார்க்க விளக்கம் இருந்தால், நபி அவர்கள் இந்த இடத்துல தொழவில்லை என்ற விளக்கம் இருந்தால் நிச்சயமாக தொழ மாட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப எதுல கவனம் எடுக்க வேண்டும், அமலை செய்யறதுல நாங்கள் எவ்வளவு கவனம் எடுக்கிறோமோ அதே போன்று அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுகின்ற விஷயத்திலும் கவனம் எடுக்க வேண்டும்.
இப்போ எப்படி அறிஞர்கள் சொல்லுவாங்கடா, ஒரு அமலை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கினார். இப்போ ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவது கடமை இல்லையா? பருவமடைந்த ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவது. இவர் மீது எதுவும் சேர்த்து கடமையாகிறது என்றால் அந்த தொழுகையை கற்றுக்கொள்வதும் இவர் மீது கடமையாகிறது. அந்த தொழுகையை எப்படி தொழுதால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அதை அவர் கற்றுக்கொள்வதும் அவர் மீது கடமை. ஒருவர் மீது நோன்பு கடமையாகிறது என்றால் அந்த நோன்பை கற்றுக்கொள்வதும் அவர் மீது கடமை. எனவே இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் என்ன சொல்றாருண்டா, அதாவது ஒருவர் செய்கின்ற எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் தெரியாது. ஏன்னா அங்கீகரிக்கப்படக்கூடிய தகுதியில் இருக்க வேண்டும். அல்லாஹ் யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறான்? முத்தகீன்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்வதாக குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் உண்மையில கவனம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா பலரும் கவனம் எடுக்காத ஒரு பகுதி. கொஞ்சம் ஒருத்தர் கேட்டு பாருங்க, ஒரு 30-40 வருஷம் தொழுகிறாரு. அவர்கிட்ட போய் நபி அவங்க தொழுத முறை, தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை நபி அவர்கள் தொழுத முறையை பற்றி ஏதாவது ஒரு புக் நீங்க வாசிச்சிருக்கிறீங்களா? ஆதாரபூர்வமான ஒரு புத்தகம் படித்திருக்கிறீங்களா என்று கேட்டால் பலரும் என்ன சொல்லுவாங்க? இல்லை என்று தான் சொல்ல போகிறார்கள். எல்லாரும் தொழுகின்றார்கள், தொழுகின்றோம். எனவே என்ன செய்யல, அவர் அதை கற்றுக்கொள்ளவில்லை. அல்லது தொழுகை தொடர்பான ஆதாரபூர்வமான சில தொடர்கள், உரைகள் அப்படி நீங்க கேட்டிருக்கிறீங்களா என்று கேட்டால் பலரும் இல்லை என்று தான் சொல்வார். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்னும் பலர் என்ன செய்யறாங்க? பிழையா செய்யறாங்க. அது பிழை என்று அவருக்கே தெரியாது. அந்த பிரச்சனையும் இருக்கு. என்ன செய்யறாங்க? சிலர் செய்யறது தவறு, பிழை என்பதே அவருக்கு தெரியாது. அப்ப அவர் அந்த பிழையை திருத்திக் கொள்வாரா? திருத்திக் கொள்ள மாட்டார். ஏன்னா அவருக்கே தெரியாது. ஏன்னா அவர் படிக்க தயாரில்லை, அவர் படிப்பதற்கு தயாரில்லை, அதை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு தயாரில்லை என்ற ஒரு கவலையான நிலை. நறுமையான சகோதரர்களே, எனவே இன்றைய இந்த பாடத்தில் நாங்கள் இப்படி அல் குர்ஆனுடைய பல வசனங்களுக்குரிய படிப்பினைகளையும் விளக்கங்களையும் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்திகளை செவியேற்றோமோ அவற்றை எமது வாழ்விலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.